இஎம்ஐ வந்து ஃபஸ்ட்டு நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். தண்ணி விட மாட்டாங்க, யாரும் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட் வந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமாக நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடு வாங்கினார். அது ஒரு 1 இயர் நல்லபடியாக போச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லபடியாக 1 இயர் அவரும் இஎம்ஐ கட்டிட்டு தான் வந்தார். அது என்ன யாரோட இதுன்னு தெரியல. அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ஒர்க் ப்ரெஷர்னால அவர் வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டார். அது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 3 மாதம் வேலைக்கு போகாமல் நைட்டு தூங்க மாட்டார். நான் திடீர்னு பார்ப்பேன், திடீர்னு எஞ்சி பார்த்தா அவர் ஆள் இருக்க மாட்டார். என்னடா ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார். என்னது யோசிக்கிறாரு அப்படின்னு, என்னங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை லோன் கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு பார்க்கணும், உனக்கு உடம்பு சரியில்லையா அதை பார்க்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபுல் பிளாங்க் ஆகிட்டார். எனக்கு பயமாயிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறத வச்சு நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கேரி பண்ணி கொண்டு போகலாம். நீ மொத்தமாக கடனை வாங்கி நீ வந்து பார்க்குறதுக்கு இப்போ உனக்கு வேலை இல்லை. இவர் இந்த 3 மாதம் வேலைக்கு போகாதனால அடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேலைக்கு போனேன். நான் ஒன்றும் ஆடம்பர செலவு ஒன்றும் பண்ணலையே சார். திடீர்னு ஜாப் போயிடுச்சு சார், எது வேணாலும் நடக்கலாம்ல சார். இல்லை, இப்போ அவர் சொல்கிறாருல திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு வேலை இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருவேன். யார் அடப்பா கடனை? யார் அடப்பா? பதில் சொல்லுங்க. என்ன கடன் வாங்கியிருக்கோம்? ஹவுசிங் லோன் போகுது, அதுவே பெரிய ஹெல்த் கடன் தான். இன்சூரன்ஸ் போகுது, அதுவே பெரிய கடன் தான். ஹவுசிங் லோன் போகுது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போகுது, வேற என்ன உனக்கு கடன் சொல்லுங்க? அந்த கடனுக்கு தான் 3 மாதம் உட்காந்துருந்தீங்க. 3 வருஷமா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ ஒன்று தான், அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அதிகமாக புலம்புனது யார்? நான் தான். நீங்கள் தான். வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? நான் தான். நீங்கள் தானே. அவர் கட்டிடுவாருன்ற அந்த ஹோப்ல தானே சார் நாங்கள் இப்போ முடிவு எடுக்கிறது. நான் மட்டும் கிடையாது, அவரும் சேர்த்து தானே. பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை?